வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல், இன்று கூடுகிறது பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம். பொங்கல் பண்டிகையையொட்டி மகளிர் உரிமை தொகை 10ஆம் தேதி வழங்கப்படும், தமிழக அரசு அறிவிப்பு. இஸ்ரோவின் புதிய தலைவராக வி நாராயணன் நியமனம், மத்திய அரசு நியமன குழு அறிவிப்பு. பொங்கல் எதிரொலி, பெங்களூரு தூத்துக்குடி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. டெல்லியில் கடும் பனிமூட்டம், விமான சேவை பாதிப்பு. 20ஆம் தேதிக்குள் இஸ்ரேலிய பணைய கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும், ஹமாஸிற்கு கெடு விதித்தார் ட்ரம்ப். இனி விரிவான செய்திகளை காணலாம். பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய மந்திரி சபை கடந்த மாதம் ஒப்பந்தம் வழங்கியது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்பதால் இதற்கான மசோதா கடந்த குளிர்கால கூட்டத்தொடரின் போது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா தேர்தல் நடைமுறையை சீர்குலைக்கும், ஜனாதிபதி ஆட்சிக்கு வழிவகுக்கும், மாநிலங்களின் அடிப்படை உரிமையை பறிப்பதாக இருக்கும் என எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்து எதிர்ப்பு தெரிவித்தன. இருந்தபோதிலும் மக்களவை ஒப்புதலுடன் இந்த மசோதா பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. 31 பேர் கொண்ட பாராளுமன்ற கூட்டுக்குழு தலைவராக பாஜக எம்பி பி சௌத்ரி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழுவின் 21 மக்களவை உறுப்பினர்கள், 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி, மணிஷ் திவாரி, திமுக சார்பில் TM செல்வகணபதி, திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் கல்யாண் பானர்ஜி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பொங்கல் பண்டிகையையொட்டி மகளிர் உரிமை தொகையை 10ஆம் தேதி வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு மொத்தமுள்ள 20,20,94,585 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 கரும்பு மட்டுமே வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினரும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பெண்களின் வங்கிக் கணக்கிற்கு வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை பொங்கல் பண்டிகையொட்டி 10ஆம் தேதி ரூபாய் 1000 வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரோவின் புதிய தலைவராக வி நாராயணனை மத்திய அரசு நியமனம் செய்துள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் இஸ்ரோ தலைவராக தற்போது சோம்நாத் பணியாற்றிய நிலையில் அவரது பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ள நிலையில் வரும் 14ஆம் தேதி 2 ஆண்டுகள் இஸ்ரோவின் புதிய தலைவராக கன்னியாகுமரி மாவட்டம் திருவனந்தபுரத்தில் வலியமாலாவில் உள்ள LPSCயின் இயக்குநராக பணியாற்றிய வி நாராயணனை இஸ்ரோ தலைவராக மத்திய அரசின் நியமன குழு நியமனம் செய்துள்ளது. 20ஆம் தேதிக்குள் பணைய கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என ஹமாஸிற்கு ட்ரம்ப் கெடு விதித்துள்ளார். வாஷிங்டன் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான போர் ஓராண்டை கடந்தும் நீடித்து வருகிறது. இந்நிலையில் 101 இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் வசம் பணைய கைதிகளாக உள்ளனர் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் போரை நிறுத்தவும் பணைய கைதிகளை மீட்கவும் கத்தாரில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதனிடையே அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் 20ஆம் தேதி பதவியேற்க உள்ள நிலையில் 20ஆம் தேதிக்குள் பணைய கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என ஹமாஸுக்கு ட்ரம்ப் கெடு விதித்துள்ளார். இது தொடர்பாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ள கெடுவில் 20ஆம் தேதி நான் பதவியேற்கும் முன் ஹமாஸ் பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்றும், பேச்சுவார்த்தை தொடர்பாக நான் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்த விரும்பவில்லை என்றும், பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை என்றால் மத்திய கிழக்கில் நகரம் வெடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை அவமதித்து சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த தமிழக ஆளுநர் RN ரவியை கண்டித்து விழுப்புரத்தில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு சட்டசபையில் தமிழ்தாய் வாழ்த்துடன் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியது. கூட்டத்தில் உரையாற்ற வந்த தமிழக ஆளுநர் RN ரவி தேசிய கீதம் பாடப்படவில்லை என காரணம் கூறி சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாட்டை அவமதித்து ஆளுநர் RN ரவியை கண்டித்து மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ், திமுக மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த தெருவின் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், சுடுகாட்டு பாதைக்கு தார் சாலை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி
கிளை தலைவர் பாலு தலைமையில் உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்டு அலங்கிரி கிராமத்தில் மேடு தெருவில் வசித்து வரும் பழனிவேல் என்பவர் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த தெருவை ஆக்கிரமித்து கம்பி வேலிகளுடன் தகர கொட்டகை அமைத்துள்ளதை அகற்ற வேண்டும் எனவும், சுடுகாட்டு பாதை ஆக்கிரமிப்பை அகற்றி தார் சாலை அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உளுந்தூர்பேட்டை வருவாய் வட்டாட்சியர் அனந்தகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது 2 மாதத்திற்குள் பொது தெரு ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் எனவும், சுடுகாட்டிற்கு தார் சாலை அமைக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் போராட்டம் தொடரும் என பொதுமக்கள் எச்சரித்தனர். இதில் கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தலைவர் ஏழுமலை, மாவட்ட செயலாளர் AVM ஸ்டாலின், மணி, பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் புதிய GPS திட்டத்தை கைவிடக் கோரி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலின் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் புதிய GPS திட்டத்தை கைவிட வேண்டும், தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். தமிழ்நாட்டை அவமதித்த தமிழக ஆளுநரை கண்டித்து திருவள்ளூரில் கிழக்கு மாவட்டம் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அண்ணா சிலை அருகே தமிழ்நாட்டை அவமதித்த தமிழக ஆளுநரை கண்டித்து கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, பாஜக மற்றும் ஆளுநரை கண்டித்து திமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வசேகரன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கதிரவன், மணிகண்டன், சுதாகர் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேனியில் கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்து வந்த 2வரை மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே கருணாக்கு முத்தன்பட்டி பஞ்சாயத்து அலுவலகம் தெருவை சேர்ந்த ராஜா என்பவர் தனது வீட்டில் கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்து வருவதாக உத்தமபாளையம் மதுவிலக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மதுவிலக்கு காவல்துறையினர் வீட்டில் சோதனை செய்தபோது ராஜா கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்தது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து ராஜா மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த இதே பகுதியை சேர்ந்த சிங்குதுரை மற்றும் ராஜாவை காவல்துறையினர் கைது செய்ததுடன் 30 லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் கள்ளச்சாராயம் தயாரிக்க பயன்படுத்திய சிலிண்டர், அடுப்பு மற்றும் இதர பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பள்ளி மாணவி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மாவட்டம் முழுவதும் தனியார் பள்ளிகளின் பராமரிப்பு குறித்து கல்வித்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கழிவறை, குப்பை கொட்டும் இடம், மின் இணைப்புகள் அமைக்கப்பட்டுள்ள இடம், பள்ளி அறைகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர். இது தொடர்பாக முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் செய்தியாளர்களும் தெரிவிக்கையில், முதல்ல பள்ளியுடைய மாணவருடைய பாதுகாப்பு தான் உறுதி செய்யப்பட வேண்டும். 2வது கற்பித்தல் பணி என்பதை அறிவுறுத்தியிருக்கிறோம். மீண்டும் எங்கெங்க அந்த குறைபாடுகள் இருக்கிறதோ, செப்டி டேங்கு, எலக்ட்ரிசிட்டி, அதே போல மூடப்படாத சில கேட்லாம் இருக்கும், அதுல பசங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதையெல்லாம் சரி செய்ய சொல்லி அந்த செக்லிஸ்ட் பிரகாரம் நம்ம உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். வருங்காலத்தில் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பள்ளியிலும் இந்த துன்பகரமான நிகழ்வு நிகழக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அதே போல அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் நாங்க சிஓங்கிற முறையில நாங்க ஆய்வு எல்லாம் மேற்கொண்டிருக்கிறோம். அதே போல அங்கேயும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அப்பப்ப மழை காலத்தில் எப்படி இருக்க நம்ம பார்க்கணும். அது போல நம்ம சொல்லியிருக்கோம். இது அனைத்து ஸ்கூலிலும் இந்த ஒரு வாரத்துக்குள் என்ஷூர் பண்ணுவோம். மீண்டும் எந்தெந்த ஸ்கூல் அந்த குறைபாடுகளை சரி செய்யவில்லையோ அதை நமது இயக்குநருக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தி உரிய நடவடிக்கை எடுப்போம். மதுரையில் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் 18வது ஆண்டு விழா கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் திருமண அரங்கத்தில் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் மதுரை ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் 18வது ஆண்டு விழா கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக காவல்துறை போக்குவரத்து உதவி ஆணையர் செல்வன் கலந்து கொண்டு குடிப்பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெளிவுத்தன்மையை அடைய உதவுவது குறித்து அறிவுரைகளை வழங்கினார். இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
கடலூரில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஊரின் மத்தியில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி அகரம் ஊராட்சி பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட அகரம் ஊராட்சி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அகரம் ஊராட்சியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக புதிதாக அமைக்கப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவரது சொந்த பயன்பாட்டிற்காக பயன்படுத்தி வருகிறார் எனவும், புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை பொதுமக்கள் பயன்படுத்துமாறு ஊரின் மத்தியில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதன் பின்னர் இதே கோரிக்கைகளை அடங்கிய மனுவை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்கள் அளித்தனர். மேலும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் ஆளுநருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் தேவையில்லாத ஒன்று என்று திருவாரூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கட்சி நிர்வாகி இல்ல படத்திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக ஆளுநர் ஆர்.என்.ரவி தமிழக அரசிடையே மோதல் போக்கு தொடர்வது நல்லதல்ல என்றும், ஆளுநருக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் தேவையில்லாத ஒன்று என்றும் தெரிவித்தார். மேலும் பொங்கல் தொகுப்புடன் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 3000 வழங்க வேண்டும் என்றும், ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமானால் பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு மிச்சப்படும் என்றும், அரசியல் கட்சிகளிடையே பகைகள் குறையும் என்றும் தெரிவித்தார். ஆளுநர் தன்னுடைய எண்ணத்தை ஆட்சியாளரிடம் பிரதிபலிக்கும் போது அதை முன்கூட்டியே அதில் உள்ள சரி தவறு முடியும் முடியாததை எடுத்துக் கூறியிருந்தால் இந்த நிகழ்வை தடுத்திருக்கலாம். தமிழகத்திலே ஒரு தேவையான ஒரு நிகழ்வை அரசே நேற்று ஆளுநர் உரையை தடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிகிறது. அது நல்லதல்ல. இன்று கூட ஆளுநரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் என்பதெல்லாம் தேவையில்லாத ஒன்று என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. சேலத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த ஆர்சி செட்டிப்பட்டி கிராமத்தில் 1 மற்றும் 2வது வார்டு பகுதிகளில் வசிக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று திரண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சாதியின் அடிப்படையில் வேலை ஒதுக்கப்படுவதாகவும், தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் அதிகம் வசிக்கும் 1 மற்றும் 2வது வார்டு மக்களுக்கு வேலை வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினர். அதைத் தொடர்ந்து இதே கோரிக்கை அடங்கிய மனுவை அப்பகுதி மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். 100 நாள் எங்களுக்கு வேலை வேணும் சார். இந்த வருஷமா 20 நாள் இந்த வேலை தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். வேலை கேட்டால் அவங்கள போய் கேளு நாங்களும் கலெக்டர் வரைக்கும் போயிட்டோம். எங்களுக்கு வேலை இப்போ இல்லை. இதை நம்பி நாங்கள் கஞ்சி அப்படி குடிக்கிறதோ ஒரு ரோடை எடுத்தால் நாங்கள் எப்படி கட்டுறது? மக்களுக்கு நம்ம தவுளிப்பா இருக்குது. திருவண்ணாமலையில் லஞ்சம் பெற்ற வட்ட வழங்கல் அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த தேவிகாபுரத்தை சேர்ந்த அருண்குமார் என்பவரிடம் புதிய குடும்ப அட்டை ஆன்லைனில் பதிவு செய்திருந்தார். இதுகுறித்து வட்ட வழங்கல் அலுவலர் சுமதியிடம் தகவல் தெரிவித்த போது, குடும்ப அட்டைக்கு ஒப்புதல் அளிக்க ரூபாய் 3000 கொடுத்தால் ரேஷன் கார்டு கிடைக்கும் என்று தெரிவித்தார். இதுகுறித்து அருண்குமார் திருவண்ணாமலை லஞ்ச ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வேல்முருகனிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அளித்த ரூபாய் 3000 அருண்குமார் வட்ட வழங்கல் அலுவலர் சுமதியிடம் அளித்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த உதவி ஆய்வாளர் மதன்குமார் தலைமையிலான காவல்துறையினர் சுமதியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். குடியாத்தத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமை குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அம்மனாங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி சார்பில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமைக்கு எதிராக கல்லூரி மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணிக்கு கல்லூரி முதல்வர் தண்டபாணி தலைமை தாங்கினார். இதில் போக்குவரத்து ஆய்வாளர் முகேஷ்குமார் கலந்து கொண்டு பேரணியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் கலந்து கொண்ட மாணவிகள் போதை மற்றும் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமை தடுத்தல் குறித்து கையில் பதாகைகளை ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர்.
இதில் கல்லூரி ஒருங்கிணைப்பாளர்கள் பாலமுருகன், ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வந்தவாசியில் விவசாயிகள் கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் உதவி இயக்குநர் தணிக்கை யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பல ஆண்டுகளாக வைத்த கோரிக்கைகளை கேட்காத அதிகாரிகளை கண்டித்து வாய்க்கவசம் அணிந்து கண்ணில் கருப்பு துணி கட்டி காதில் பஞ்சு அடைத்து பதாகைகள் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும், ஏற்கனவே திறக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கீழ்வேளியூர் தசரதன், கரும்பு விவசாயிகள் சங்க கிளை தலைவர் ராதாகிருஷ்ணன், கீழ்புத்தூர் தசரதன், விவசாயிகள் விழிப்புணர்வு சங்க அகமது ரிஸ்வான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னையில் மாமூல் தர மறுத்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநரின் தலையில் கத்தியால் வெட்டிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த செல்வம் என்பவர் சென்னை எண்ணூர் லிப்ட் கேட் பகுதியில் உள்ள அண்ணாமலையார் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டெய்னர் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவர் லோடு ஏற்றுவதற்காக எர்ணாவூர் லிப்ட் கேட்டில் இருந்து சென்னை துறைமுகத்திற்கு கண்டெய்னர் லாரியை எடுத்து சென்ற போது திருவொற்றியூர் தாங்கல் பகுதியில் போதையில் வந்து 5 மர்ம நபர்கள் செல்வத்திடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். உடனே செல்வம் பணம் கொடுக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த 5 இளைஞர்களும் செல்வத்தின் கை, பெருவிரல் மற்றும் தலையில் கத்தியால் வெட்டியுள்ளனர். தாக்குதலில் ரத்த வெள்ளத்தில் மிதந்த செல்வம் போக்குவரத்து போலீசாரிடம் அளித்த தகவலை அளித்து சக ஓட்டுநர்கள் மற்றும் போலீசார் செல்வத்தை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற போது தலைமை காவலர் ஒருவர் லஞ்சம் கேட்டதாகவும் செல்வம் கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்வத்தை தாக்கிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். அரக்கோணத்தில் பள்ளி மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான வாள் சண்டை விளையாட்டு போட்டி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் பள்ளி விளையாட்டு பயிற்சி அரங்கத்தில் பாரதியார் தினம் மற்றும் குடியரசு தினத்தை முன்னிட்டு மாவட்ட அளவிலான பென்சிங் எனப்படும் வாள் சண்டை விளையாட்டு போட்டி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டிக்கு அரசு பள்ளி உடற்கல்வி இயக்குநர் சந்தோஷ் தலைமை தாங்கினார். போட்டியில் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்குட்பட்ட 4 அரசு பள்ளிகள் உட்பட 9 பள்ளிகளை சேர்ந்த சுமார் 300 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவில் போட்டியில் பங்கேற்பர். இதில் பள்ளி தாளாளர் சுந்தர், மோல்வாய் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கர், அரசு பள்ளி உடற்கல்வி இயக்குநர்கள் பாரதிராஜன், எபினேசர், டேவிட், வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திட்டக்குடியில் வீட்டின் பீரோவில் இருந்து 20 சவரன் நகை மற்றும் 40,000 ரூபாய் ரொக்க பணத்தை திருடிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வதிஷ்டபுரம் மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் ரவிச்சந்திரன். இவர் திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் பேக்கரி கடை நடத்தி வருகிறார். இவர் இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் அறையில் இருந்த பீரோவை திறந்து அதிலிருந்த 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் 40,000 ரூபாய் ரொக்க பணத்தை திருடியுள்ளனர். இந்நிலையில் காலையில் பீரோ திறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ரவிச்சந்திரன் பீரோவின் உள்ளே பார்த்தபோது அதிலிருந்து நகை மற்றும் பணம் காணாமல் போனது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து திட்டக்குடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லியில் நடைபெற்ற ஜூனியர் தேசிய குதிரை ஏற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவையை சேர்ந்த மாணவி தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை பெற்றுள்ளார். டெல்லியில் 2024ஆம் ஆண்டுக்கான ஜூனியர் தேசிய குதிரை ஏற்ற சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் 150க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் கோவை அலெக்சாண்டர் குதிரையேற்ற பயிற்சி பள்ளியை சேர்ந்த ஹாசினி என்னும் 11 வயது மாணவி கலந்து கொண்டு தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்றார். இதைத் தொடர்ந்து கோவை நவ இந்திய பகுதியில் உள்ள அலெக்சாண்டர் குதிரையேற்ற பயிற்சி பள்ளி வளாகத்தில் ஹாசினிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவி 60 சென்டிமீட்டர் பிரிவில் 4வது இடம் மற்றும் 80 சென்டிமீட்டர் பிரிவில் 3வது இடம் பிடித்ததாகவும் கூறினார். ரொம்ப ஈவெண்ட்னா நிறைய கம்பெடிட்டர்ஸ் இருக்கு, புது இடம், புது எரினா, ஹார்ஸ் எல்லாம் பழகணும் அங்கே போய். அதனால கொஞ்சம் ஏர்லியாக போய் ஹார்ஸ் கூட பாண்ட் பண்ணி அது கூட ஃபீட் பண்ணி அது கூட பழகணும். ப்ராக்டிஸ்லேயும் அப்படி தான், இங்கே ஹார்ஸ் கூடயே இருக்கணும், அது கூட பழகணும். அப்படி தான் உங்களுக்கு ஹார்ஸ் எப்படி போகுது என்ன பண்ணுதுன்னு தெரியும். ஹார்ஸ் பேர் என்ன? கூகுள். கூகுள். அது என்ன breed? இந்தியன் breed? வார்ம் பிளட். நெக்ஸ்ட் என்ன பிளான் உங்களுக்கு? வாட்ஸ் யுவர் விஷன் நெக்ஸ்ட்? இன்டர்நேஷனல் போகணும்னு.
இதுதானே நேஷனல், ஸோ ஐ வாண்ட் கோ இன்டர்நேஷனல். இனி ஒலிம்பிக் ட்ரீம் அந்த மாதிரி இருக்கா? ட்ரீம்ஸ் நிறைய இருக்கு. ஒலிம்பிக் ட்ரீம் பண்ணோம், யூத் ஒலிம்பிக்ஸ். மதுரையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி மாடுபிடி வீரர்கள் காளைகளுக்கான முன்பதிவு தொடங்கியது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் அவனியாபுரத்தில் வரும் 14ஆம் தேதியும், பாலமேட்டில் 15ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் 16ஆம் தேதியும் நடைபெறுகிறது. இதன் தொடர்ச்சியாக 3 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்தக்கால் நடப்பட்டு முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த போட்டிகளை நடத்துவதற்கான அரசு பிறப்பித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி போட்டிகள் நடத்தப்படும் என மதுரை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு ஜனவரி 6 அன்று மாலை தொடங்கி நேற்று மாலை 5 மணி வரை நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட ஊரக வளர்ச்சித்துறையினரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களின் நீண்டகால நிலுவைத் கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்றிட வலியுறுத்தி மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் மாணிக்கவேல் கலந்து கொண்டு கோரிக்கை விளக்க உரையாற்றினார். இதில் தோழமை சங்கங்கள் உட்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊரக வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், ஊராட்சி செயலர்களுக்கு சிறப்பு நிலை, தேர்வு நிலை, வரையறுக்க ஓய்வூதியம் உள்ளிட்ட விடுபட்ட உரிமைகளை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூரில் புகையான் நோயால் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 3.50 லட்சம் ஏக்கரில் விவசாயிகள் சம்பா தாளடி விவசாய பணிகளை மேற்கொண்டனர். இந்நிலையில் கனமழையின் காரணமாக சம்பா தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதையடுத்து புகையான் நோய் அதிக அளவில் தாக்கியதால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழுவதும் நெல்மணிகள் இல்லாமல் கருக்காவாகவும் தட்டையாகவும் காணப்படுவதாகவும், இதனால் மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட சம்பா நெல் பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாய நிலங்கள் ஒரு புகையான் மூலமாக தாக்கியிருக்கு. நாங்கள் 4-5 மருந்து அடித்தோம், அது கட்டுப்படுத்த முடியல. இயற்கை மழை அதிகமாக மழை பெஞ்சு எங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கு. அதனால் நாங்கள் 4 தடவை 5 தடவை மருந்து அடித்தோம், இன்னும் கட்டுப்படுத்தலை. பகுதியே இந்த பக்கம் புகையான் பூந்து எல்லாம் வெறும் இதாக இருக்குது, கற்காக இருக்குது. அதனால் நீங்கள் வேளாண் அதிகாரி எல்லாம் பார்த்துருக்காங்க, இத்தனை சதவீதம் இருக்குது, அத்தனை சதவீதம் சொல்கிறாங்க. மறுபடியும் திரும்பி பார்த்து எங்களுக்கு உரிய நிவாரணம் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் எங்களுக்கு செலவு எங்களுக்கு அவ்வளோ விவசாயம் பண்ணி 1 ஏக்கருக்குன்னா 50,000 மேலே செலவாகுது. அதனால் எவ்வளோ பாதிப்பு இருக்கோ அதை கொடுத்தா எங்களுக்கு பண்ணினா போதும். இன்னும் அதிகமாகலாம் நாங்கள் பணம் கேட்கல. அதனால் வேளாண்மை அதிகாரி பார்த்து எங்களுக்கு தகுந்த பணம் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உதவி செய்ய வேணும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் +1 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். ராஜபாளையம் PSK பார்க் தெருவை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி திருவிக்க தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி ராஜேஷுக்கு வாழ்த்து சொல்ல சென்ற 2 +1 மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து மாணவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் முதன்மை கல்வி அலுவலர் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலருக்கு தகவல் கொடுத்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்த ராஜேஷை மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விருதுநகர் மாவட்ட சிறையில் அடைத்தனர். உளுந்தூர்பேட்டையில் பூட்டியிருந்த வீட்டில் பீரோவில் இருந்த 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடி சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கீழப்பாளையம் கிராமத்தில் வசித்து வரும் பக்கிரி என்பவர் வீட்டை பூட்டி விட்டு அருகே உள்ள நிலத்தில் விவசாய வேலை செய்வதற்காக சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் பூட்டியிருந்த வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பீரோவை உடைத்து பீரோவில் இருந்த 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்துள்ளனர். அப்போது பக்கிரியின் மருமகள் கிருஷ்ணவேணி வந்ததை பார்த்த திருடர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். உடனே கிருஷ்ணவேணி வீட்டை வந்து பார்த்தவுடன் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 3 லட்சம் ரூபாய் பணம் திருடு போனது தெரிய வந்தது. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக எலவனஞ்சூர் கோட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் விரைந்து வந்த போலீசார் வீட்டை சோதனை செய்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள்.
ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்று கூடுகிறது பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம். பொங்கல் பண்டிகையையொட்டி மகளிர் உரிமை தொகை 10ஆம் தேதி வழங்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. இஸ்ரோவின் புதிய தலைவராக வி நாராயணன் நியமனம். மத்திய அரசு நியமன குழு அறிவிப்பு. பொங்கல் எதிரொலி. பெங்களூரு தூத்துக்குடி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. டெல்லியில் கடும் பனிமூட்டம், விமான சேவை பாதிப்பு. 20ஆம் தேதிக்குள் இஸ்ரேலிய பணைய கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும். ஹமாஸிற்கு கெடு விதித்தார் ட்ரம்ப். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.